இன்றைக்கி செட்டிநாட்டு ஸ்பெஷல் இனிப்பு சுசியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஃபேவரட்னே சொல்லலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பை நல்லா அலசிட்டு 4 விசில் வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மத்தை வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நெய் சேர்த்து அதனோட கடலைப்பருப்பை சேர்த்து ஒரு கிளறி இப்போ வெள்ளைப்பாகை நல்லா தூசி இல்லாமல் வடிகட்டி அதனோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி ஒரு கப் துருவின தேங்காவை அது கூட சேர்த்து அது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது அவுட்டர் லேயருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின இட்லி மாவோட ஒரு ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும், ஸோ உப்பு வேண்டாம். இப்போ உருண்டைகளை அதனோட முக்கி நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு எடுத்து 2 சைடும் வேகிற மாதிரி பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான சுசியம் ரெடி. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்.